சென்னையில் நடைபெறும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழுவில் தற்போது கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பேசி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இது அடிக்ஷன் கிடையாதுங்க. இதுதான் என் வாழ்முறை, இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி. இதுதான், அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை சினிமா ஓடலைன்னா வேணாங்க நீங்க. ஆனா மக்கள் அப்படி இல்லை, ஞாபகம் வச்சுப்பாங்க. தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க. இன்னும் தோத்த அரசியல்வாதின்னு யாரும் சொல்றீங்க, என்னதான் சொல்றேன். அது தோத்தங்கிறது ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. பிரைம் மினிஸ்டர்ங்கிறதும் பர்மனன்ட் பொசிஷன் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம். அதாவது இப்ப நாம் லிஸ்ட் போட்டு பேசுறேன். என் மனசுல இருக்கிற உள்ள கிடக்கைகளை எல்லாம் உங்களிடம் பேசுகிறேன். தைரியமாக பேசலாம். என் சாயலில் பல மரங்கள் இங்கே இருக்கின்றன, அந்த தைரியத்தில் பேசுகிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும். ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம். அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும், ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன. இந்தியாவிற்கு அது தேவையில்லை, தேவைப்படாது என்பது என் கருத்து. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஒரு 15லயோ 14லயோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன? ஒரே ஸ்வீப்பா குடுமைய கொட்டு கட்ட கீரை கட்ட எடுத்திருக்க மாட்டாங்க கையில. அதுக்கப்புறம் ஒருவர் பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம். இந்த மைக்கில் நாம் பேச முடியாது. அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும். கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால என்னங்க, ஒரு சீரா எல்லாம் நடக்கட்டும்ங்கிறதுக்காகத்தானே சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அதை செஞ்சு பாருங்களேன். எக்ஸ்பெரிமெண்டா எல்லா டிராபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சை ஏறிட்டுமே. ஏன் மாத்தி மாத்தி ஒரு இடத்தை நிறுத்தி பிடிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வழி விட்டு அதுக்கப்புறம் இந்த டிராபிக்க போன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க டைம் வேணும். எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க. அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும். ஏன் ஆட்சி பீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும். அடுத்த 5 வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்க வழி விடுவாங்கிற பயம் வேண்டும் அவர்களுக்கு. எந்த ஆட்சியாளரை சொல்றீங்க? எந்த ஆட்சியாளரையும் சொல்லுகிறேன். இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன், அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன், இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன். இது யாருக்கும் விடும் சவால் அல்ல. அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் ஆசை. இது சவால் அல்ல. இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும். இது 5 வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும். உட்காரக்கூடாது யாராங்க. அடுத்த முறையும் நான் தான் அந்த ஆளை அங்க தூக்கி உட்காத்த வைக்கணும். அது நீயாக இருக்கலாம், நானாக இருக்கலாம். அவ்வளவு கிளியரா இருக்கணும். நம்ம
அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகம் என்பது பேங்க் வால்டர் ஹார்வர்ட்ல பேசும்போது சொன்னதே தான் இங்கே சொல்றேன். பேங்க் வால்டர் வச்ச தங்க கட்டி மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்து திறந்து பார்த்தா அப்படியே கட்டியா இருக்கும்னு நினைக்க கூடாது. அன்றாடம் நம் உடல் பேணுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும். அதன் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும். இப்படி மாத்தி போட்டு போப்பாங்க, அப்படி மாத்தி போட்டு அந்த விளையாட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இது எப்படி போட்டாலும் பரவ மாட்டாங்க. இந்த அம்பேத்கரும் காந்தியும் நேருவும் பண்ணி வச்சுட்டு போன வேலை எப்படி போட்டாலும் பெறல மாட்டாங்குது. இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டாங்குது. என்ன என்ன எப்படி புரட்டி போடுறது? வரிய போடு, பயந்து அப்பவாது செய்வாங்களான்னு அதையும் பண்றாங்க. நாம பாருங்க, நேர்மையாளர்கள் இந்தியாவிலேயே நேர்மையாளர்களில் ஒரு சொன்னா அது தமிழ்நாடு. ஏன்னா வரிய ஒழுங்க கட்டுறோம், அதுல மூத்த வேணாம். அந்த அண்ணனின் கௌரவத்துடன் நான் சொல்லுகிறேன், என் தம்பிகள் நேர்மையானவர்கள். அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க பார்க்கிறீர்கள். நீங்க சொன்னீங்க ஜனத்தொகையை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் என்று சொன்னவுடன் கேட்டது தமிழகம்தான், தமிழ்நாடு தான். இன்னைக்கு என்ன சொல்றீங்க? உங்க ஜனத்தொகை குறைஞ்சு போச்சு, அதனால நீங்க எதுக்கு அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும்? கொஞ்சம் பேர் வந்தா போறோம். யூபியில் இருக்கிறவங்க நாங்க பாத்துக்கிறோம். அங்க 20 பேர் இருக்கோம், 20 இடம் இருக்கு, 20 கோடி பேர் இருக்கோம். அதனால எங்களுக்கு சீட்டு நிறைய இருக்கணும், உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பது நாம் கொடுக்கும் பணம். என் தம்பியை பட்டி போடு நான் சொல்ல, பகுந்துன்பம் என்பதுதான் சொல்லுகிறேன். அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கர்ணனா. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் தற்போது கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பேசி வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.